அனைவருக்கும் வணக்கம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. அதாவது கார்த்திகை தீபம் சீரியலில் வந்து பார்த்திங்கன்னா ஜூலை மாதம் 8ஆம் தேதி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமாங்க. அங்கே பார்த்திங்க அப்படின்னா கார்த்தியோட அம்மாவுக்கு சடங்குலாம் செய்கிறாரு. அப்போ வந்து சாமுண்டீஸ்வரியுடைய தங்கச்சி வந்து எப்படியாவது சாமுண்டீஸ்வரி அங்கே கூட்டிகிட்டு போய் கார்த்தி தான் வந்து அபிராமியோட பையங்கிறத நிரூபிக்கணும். அந்த பாட்டி வந்து அங்கே சடங்கு செஞ்சிட்ருக்குறாங்கன்ட்டு கூட்டிகிட்டு கோயிலுக்கு போகிறாங்க. அங்கே பார்த்திங்கன்னா ரேவதி வந்து அங்கே இருக்கிறாங்க. அதை பார்த்துட்றாங்க. ஐயோ போச்சு, சித்தியும் அம்மாவும் வர்றாங்க, அப்போ கார்த்தி தான் அவங்க பேரங்கிறத கண்டுபிடிச்சிருவாங்க, எப்படியாச்சும் நம்ம இதை தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக போய் சாமி கும்பிட்டுட்டு சாமி வந்த மாதிரி ஆடுறாங்க. உடனே சாமுண்டீஸ்வரி வந்துட்டு என்ன ரேவதிக்கு வந்து சாமி வந்துருச்சுன்னு போய் கும்பிட்றாங்க. உடனே அவங்க சித்தியை நீங்கள் பால் கூட எடுக்கணும், கோயிலை சுற்றி வந்து அப்படியே திரும்பி பார்க்காம வீட்டுக்கு போகணும் அப்படின்னு பொய்சாமி மாதிரி ஆடி சொல்லிடுறாங்க. ஏன்னா இது பார்த்தா பிரச்சனை ஆகிருன்ட்டு உடனே சாமுண்டீஸ்வரி செஞ்சு தான் ஆகணும் சந்திரகலா அப்படின்னு சொல்லிட்டு பூரா செய்ய வச்சு இது பண்ணிடுறாங்க. இவங்க சாமி கும்பிட்டு வர்றதுக்குள்ளே அதாதான்னு அவங்களும் சடங்கெல்லாம் செஞ்சு முடித்து அவங்க அம்மாவுக்கு ஈம சடங்கெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பிடுறாங்க. அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா இங்கே ரேவதி வந்து இங்கே இருந்துகிட்ருக்குறாங்க. அவங்க பாட்டிக்கிட்ட போய் பேசிகிட்ருக்குறாங்க. அப்போ அவங்க பாட்டி சொல்கிறாங்க, ரேவதி வந்து நீ தான் வந்து கார்த்தியை விரும்ப ஆரம்பிச்சிட்டு இல்லை, அப்புறம் என்ன நீ ஒன்று சொல்லிடலாம் இல்லைங்கிறாங்க. இல்லை பாட்டி, நான் கொஞ்ச நாள் அவரை விரும்பணும், அவர் என்னை உயிரை 2-3 தடவை காப்பாற்றிருக்கிறாரு, எனக்காக நிறைய செஞ்சுருக்கிறாரு, அவராக விரும்புகிற மாதிரி முள்ள தான் நான் வந்து அவர்கிட்ட சொல்லணும் அப்படி இப்படின்னு சொல்லிகிட்ருக்குறாங்க. சரி சாமி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்ததில் அவங்க தங்கச்சிலாம் சொல்கிறாங்க, நீ போய் சொல்லிடு கார்த்திகிட்ட லவ் அப்படிங்கிறாங்க. சரின்ட்டு சொல்லிவிட்டு ரேவதி எப்படியாவது போய் கார்த்திகிட்ட லவ்வை சொல்லலாம் அப்படின்ட்டு போகிறாங்க. சரின்ட்டு உங்ககிட்ட ஒன்று சொல்லணுங்கிறாங்க. சொல்லு ரேவதி அப்படிங்கிறாங்க. தடுமாறுறாங்க. இல்லை அது வந்து அப்படிங்கிறாங்க. அவங்களால சொல்ல முடியல. ஏன் ரேவதி என்கிட்ட ஏதாவது சொல்லணும்னா சொல்லு ரேவதிங்கிறாங்க. இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மழுப்பிட்டு சொல்லாமல் ஒடியாந்துடுறாங்க. அதுக்கப்புறமா சரின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் உட்காந்துருக்குறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சந்திரகலா அடுத்தது எல்லாம் வீட்டில் நின்றுட்டுருக்குறாங்க. அப்போ சாமுண்டீஸ்வரி தங்கச்சி சந்திரகலா வர்றாங்க. வந்த உடனே அம்மா சின்னத்தை எங்கே போயிட்டு வர்றீங்க அப்படின்னோட ரேவதி நின்று வர்றாங்க. ரேவதி நீ எங்கே போயிட்டு வர்ற அப்படிங்கிறாங்க. உடனே அவங்க மாமா சொல்கிறாங்க கார்த்திகிட்ட, எப்படியோ ஒரு வழியாக உங்கள் அம்மாவோட இது வந்து ஈஸ்வரிக்கு தெரியாமல் எப்படி நல்ல முறையில் முடிஞ்சிருச்சுங்கிறாங்க. உடனே ரேவதி இருந்துக்கிட்டு, அம்மா நான் வந்து கோயிலுக்கு போயிருந்தேன் அப்படிங்கிறாங்க. உடனே இருந்துக்கிட்டு நாங்களும் அந்த கோயிலில் தான் இருந்தோம் அப்படின்னு உடனே ஐயோ அம்மாவும் சித்தியும் வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே என்னாச்சு ரேவதி, எதையாவது பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெரிய மாமா கேட்குறாங்க. ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா, நான் தான் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க சின்ன சந்திரகலா வந்துடுறாங்க. வந்துட்டு என்னது தலையில் ஏதோ சாமி இதெல்லாம் கொடை மாதிரி வச்சுட்டு வந்திருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ரேவதி ஐயோ சித்தி என்னாச்சு சித்தி அப்படிங்கிறாங்க. உனக்கு ஒன்றுமே தெரியாதா அப்படிங்கிறாங்க. நீ தானே சாமி வந்து ஆடிட்டு திரும்பி பார்க்காம வரணும் அப்படி இப்படின்லாம் சொன்னேன், என்ன நடிக்கிறியா அப்படி இப்படிங்கிறாங்க. ஐயோ சித்தி பாவம், உங்களை பார்த்தா ரொம்ப பாவமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே கோவிச்சிட்டு அவங்க போயிடுறாங்க. உடனே அவங்க அப்பா மயில் வாகனம் கார்த்தி எல்லாம் சொல்கிறாங்க, ஓ ரேவதிக்கு சாமி வந்த மாதிரி இது பண்ணி தான் நல்ல வேலை இந்த பிரச்சனையிலேருந்து தப்பிக்க வச்சுட்டா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. அதுக்கிட்ட சீனில் கார்த்தி வந்து அவங்க தம்பி பேசுகிறாங்க. கார்த்தி நல்லா இருக்கிறியாடா, எங்களை விட அம்மா மேலே நீ தாண்டா ரொம்ப பாசமாக இருந்த, அம்மாவோட இழப்பு ரொம்ப கஷ்டமாக தாண்டா இருக்குது, இருந்தாலும் மனசை தைரியமாக படுத்திக்கிடா அப்படிங்கிறாங்க. சொல்லுனே அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி அம்மாவோட நிறைய இந்த இதெல்லாம் நிறைய பணம் இந்த இதெல்லாம் இருக்குது, அவங்க அம்மா பேரில் இருக்கிறத நம்ம 3 பேர்த்து பேர்லேயும் மாற்றணுங்கிறாங்க. சரிண்ணே நான் ஊருக்கு வரேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா சுவாதி வந்து சூப்பராக பாடுவாங்க. அவங்க ஒரு இடத்துல சொல்லிட்டு வச்சுருந்துருப்பாங்க செங்கல்பட்டில். அந்த இடத்துல இருக்கிறவங்க ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஜீ தமிழில் பாடுறதுக்கு நான் வாய்ப்பு வாங்கி கொடுக்குறேன், அதனால் கண்டிப்பாக அவங்கள கூட்டிகிட்டு வாங்க, உலகம் முழுக்க அவங்க ஃபேமஸ் ஆயிடுவாங்க, அவங்க பாடின ஆடிஷன் கேட்டேன் ரொம்ப நல்லா இருக்குது, நீங்கள் வந்துருங்க அப்படிங்கிறாங்க. சரி நாங்கள் வந்துடணுன்னே ரேவதி கிட்ட கார்த்தி சொல்லிவிட்டு, சரிங்க நம்ம எப்படியாவது சுவாதியை கூட்டிக்கிட்டு நம்ம செங்கல்பட்டு போகலாம், போயிட்டு அவளை பாட வச்சிடலாம், எப்படியாவது செல் பண்ணிடலாம் அப்படி இப்படின்னு பிளானை போட்டுட்டு எல்லாம் கிளம்புறாங்க. அப்போ வந்து ரேவதி கண்ணாடி முன்னாடி பேசிகிட்டு இருக்கிறாங்க. செங்கல்பட்டில் போய் எப்படியாவது என்னோட காதலை கார்த்திகிட்ட சொல்லிடணும் அப்படின்னு சந்தோஷமாக இது பண்ணி பொட்டி படிக்கலாம் எடுத்துகிட்டு 3 பேரும் கிளம்பி வராங்க. அப்போ சந்திரகலா இருந்துக்கிட்டு, அம்மா என்ன சொல்லாமல் கொள்ளாமல் நீங்கள் பாட்டில் கிளம்பி வந்துட்டீங்க அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி நாங்கள் செங்கல்பட்டு வரைக்கும் போயிட்டு வரோம், என் ஃப்ரெண்டோட கல்யாணம் அப்படிங்கிறாங்க. சரி நீங்கள் 2 பேரும் போங்க, அதுக்கு எது சுவாதி எதுக்கு வரா அப்படிங்கிறாங்க. இல்லைங்க சும்மா வீட்லேயே போர் அடிக்குது சித்தி, அதனால தான் சரி காரில் ஜாலியாக இருக்கும்ல போயிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. நானும் தான் வீட்டில் சும்மா இருக்கிறேன், நானும் கிளம்பி வரட்டா அப்படிங்கிறாங்க. கார்த்திங்கிற ராஜா இருந்துக்கிட்டு, சரி நீங்கள் போய் கிளம்பி வரதா இருந்தால் வாங்க, சித்தியோட திங்ஸ் எல்லாம் எடுத்து வைங்கிறாங்க. சேச்சா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நான் சும்மா பேச்சுக்கு தான் சொன்னேன்
அப்படிங்கிறாங்க. அப்புறம் எதுக்கு சித்தி வரேன்னு சொன்னீங்க, வாங்க போகலாம் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வயசு பிள்ளைய கூட்டிக்கிட்டு தனியாக போனால் அக்கா என்ன பண்ணுவா, அக்கா வேறு டெல்லி போயிருக்கிறா, என்ன விளையாட்டு பண்ணிகிட்ருக்கிறீங்கிறாங்க. ஏற்கனவே ரேவதி ஃபோன் பண்ணி உங்கள் அம்மாவில் கேட்ட உடனே ஒரு லைசன்ஸ் வாங்குறதுக்காக சாமுண்டீஸ்வரி டெல்லி போயிடுவாங்க, மந்திரி வர சொன்னாருன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா வந்து சுவாதியை பாட்டு பாடுறதுக்காக கூட்டிக்கிட்டு வந்து செங்கல்பட்டு இவங்க கிளம்புறாங்க. சாமுண்டீஸ்வரி டெல்லியில் இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சந்திரகலா, சிவனாண்டி இவங்கெல்லாம் வந்து எப்படியாவது இந்த கார்த்தி பேரந்தான்னு சொல்லி சாமுண்டீஸ்வரி இது பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளானை போட்டுட்ருக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு கதைக்களத்தில் தான் கார்த்திகை தீபம் போய்கிட்டு இருக்குது. அடுத்தடுத்து என்ன கதைக்களம் போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நன்றி, வணக்கம்.